ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. அப்பா, இந்த காலை வேளையை கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு நேராக ஆண்டவரே வருகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த காலை தோறும் கர்த்தாவே, ஹல்லேலூயா, உம்முடைய புதிய கிருபையால கர்த்த நிரப்புங்கப்பா. புதிய கிருபையால கர்த்த நிரப்புங்க. புதிய கிருபையால கர்த்த நிரப்புங்க. புதிய கிருபையால கர்த்த நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கர்த்தாவே என்னை கண்டடைவார்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரே சப்பா வருகிறோம் 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 கர்த்தாவே. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்த தேவாய் தேவன் ஆண்டவரே. அப்பா, கண்மணி போல எங்களை பாதுகாத்த தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, நித்திரையில் எங்களை பாதுகாத்தவர் கர்த்தாவே, எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்தவர் இதோ ஆண்டவரே சப்பா. என் தேவன் செய்த சகல ஆண்டவரே நன்மைகள் கிருபைகளை கர்த்தாவே. ஹல்லேலூயா. கிருபைகளுக்காக ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை தேடி நாடி ஓடி வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதித்தாருங்க ஆசீர்வதித்தாருங்க ஏசப்பா. எல்லா சோர்வுகளை கர்த்தர் மாற்றுங்க. எல்லா ஹல்லேலூயா ஆண்டவரே கர்த்தாவே, எங்களோட ஆவி ஆத்துமா சரீரத்தில் காணப்படுகிற எல்லா சோர்வுகளப்பா எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் ஒரு புது பலனால் எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நோக்கி பார்க்குற முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனே கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்குறோம், உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை படைத்தவரை நோக்கி பார்க்குறோம், எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தவரை நோக்கி பார்க்குறோம் ஏசப்பா. ஆளில் எல்லா தடைகளை கத்த நீக்குங்க. எங்களோட ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ள அப்பா நீர் வாரும் ஆண்டவர். உண்மை அழைக்கிறோம் அப்பா. ஆளில் உண்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. நீர் வாரும். எங்களோட சிந்தனையில் நீர் வாரும். எங்களோட இருதயத்தில் நீர் வாரும். எங்களோட எண்ணங்களில் நீர் வாரும் ஆண்டவரே. அப்பா, எங்களோட ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் ஆண்டவரே அப்பா நீர் உம்முடைய ஆளுகைக்குள்ள ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கதாவே. எங்களோட ஆவி ஆத்துமா சரீரத்தை கதாவே அப்பா, உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியானவர் வழி நடத்துங்கப்பா. தேவாவியானவர் வழி நடத்துங்க. தேவாவியானவர் வழி நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய மறைவில் கர்த்தாவே ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வசனத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆவிக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே அப்பா நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஜெயத்தோடு அப்பா நீர் வழி நடத்துவீராக ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே சத்துனுடைய கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே சப்பா புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் நீர் எங்கள் எல்லைகளை ஆளுகை செய்யுங்க. எங்களுடைய மனங்களை ஆளுகை செய்யுங்க. எங்களுடைய குடும்பங்களை ஆளுகை செய்யுங்க. பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க. எங்களுக்குள்ள எல்லா ஆண்டவரே எல்லைகளை கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். நீர் எங்களை நடத்த வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இந்த ஜெபங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலையில் கர்த்தாவே ஆண்டவர் நடக்கிற இந்த ஆராதனை கர்த்தர் முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆவியானவர் எல்லா இதற்கு விரோதமாக செயல்படுகிற வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகிட்ட கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். தேவாவியானவர் ஆண்டவரை நீர் நடத்துவீராக ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. இதில் பாடுகிற பாடல்கள் துதி ஸ்தோத்திரங்கள் உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீர் எடுத்து ஆங்கப்பா எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரலோகத்தின் தேவன் நீர் இதை கவனித்து கொண்டிருக்கிறீங்க, பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். யாரெல்லாம் இந்த நாளில் ஆண்டு வர வேண்டுமோ கர்த்தர் அவர்களை கர்த்தாவே ஞாபகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. தேவாவியானவர் வழி நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் ஒன்றும் இல்லைப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம். உம்முடைய பலிபீடத்தில் எங்களை
ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆவியானவர் தொடர்ந்து வழிநடத்துவீராக. அல்ல பாட உதவி செய்யுங்கப்பா. அந்த பாடலுடைய வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரே எங்களுடைய எல்லாருடைய ஆண்டவரே இருதயத்திலும் கர்த்தாவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை இந்த கால வேளையிலே தரட்டும் ஏசப்பா. உடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. துதிகன மகிமையெல்லாம் ஏசப்பா உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஹல்லேலூயா. இந்த கூடுகையில் இணைந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் வாழ்த்துக்களை ஹல்லேலூயா தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு பாடல். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் என்ன பண்ணுகிறார்? ஜீவிக்கிறார் அவர். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் என்று சொல்லி ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவ பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவ பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவனேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்று மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். ஆமே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவ பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவ பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவாமே. மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவ பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவ பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய்
ஆமே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே, என் ஜீவிய காலமெல்லாம் அவ பாதத்தில் அமர்ந்திருப்பே, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நான் நேசிக்கும் தேவனேசு இன்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நேசிக்கிற தகப்பன் அப்படிதானே, நம்மளை படைத்தவர், நம்மளை உருவாக்குன தேவாய் தேவர், அவர் நம்மளை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை ஒவ்வொரு நாளும் நேசிக்கிறார் அப்படிதானே, நம்மளை படைத்திருக்கிறதுனால. ஹல்லேலூயா. நம்மளை உருவாக்கி இருக்கிற தேவாதி தேவன், ஹல்லேலூயா, அவர் நம்மளை நேசிக்கிறார். அதற்காக தான் இந்த உலகத்தில் ஹல்லேலூயா நம்ம பாவம் செய்த போதும் அவர் ஹல்லேலூயா அவரே இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். ஹல்லேலூயா. அந்த நேசத்தை, அந்த பாசத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கண்டிப்பாக அவர் நேற்றும் இன்றும் என்றும் அப்படிதானே, என்றும் நாளையும், அவர் நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும், அப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் மாறாதவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர், அவர் என்றைக்கும் மாற மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தணும் அப்படிதானே. ஜீவிய காலம் எல்லாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை பாடணும், மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக துன்பத்தின் நடுவில் தவிக்கிற வேளைகளில் ஹல்லேலூயா நாம் தவிக்கும். எப்போ தவிப்போம், ஒரு தண்ணி தாகம் எடுக்கும் அப்படிதானே, தவிப்பு. அதை ஒரு ஒரு மடக்கு மாதிரி அதை குடித்தாதான் அதனுடைய கொஞ்சம் தாகம் என்ன பண்ணுகிறது, தண்ணியும், ஒரு அங்கலாய்ப்பு. ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் பெருகும்போது ஒரு தவிப்பு, இதிலிருந்து எப்படி நான் கரை சேருவேன், எப்படி இதிலிருந்து ஹல்லேலூயா நான் எழும்புவேன், அப்படிப்பட்ட வந்த வேளைகளில் ஹல்லேலூயா நம்முடைய அந்த தவிக்கிற வேளைகளில் ஆண்டவர் படகாய் வந்து ஹல்லேலூயா அந்த இருள் சூழுகிற அந்த வேளைகளில் நம்மளை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படிதானே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, காப்பாற்றுகிற ஒரு தேவாய் தேவன். அதே மாதிரி பாவ நோயாலே அப்படிதானே, நோயாலே வாடும் நேரத்தில் அவர் மருத்துவராக, யெகோவா ராஃபாவாக, சுகம் தருகிற தெய்வமாக. ஹல்லேலூயா. நம்ம மயங்கி விழுகிற சூழ்நிலையில் எப்போ மயங்கி விழுவோம் அப்படிதானே, தவிக்கிற ஒரு தவிப்பு இருக்குது, தவிச்சிட்டு நடக்கலைன்னா மயக்கம் என்ன பண்ணிடும், வந்துடும். ஹல்லேலூயா. அதற்கேற்ற அந்த இது நடக்கலைன்னா நம்ம மயங்கிடுவோம். ஹல்லேலூயா. அது நம்மளையே மறந்த ஒரு சூழல்கள். ஹல்லேலூயா. அந்த மயங்கி விழுகிற அந்த பசிதனிலே நம்மளுக்கு மன்னாவை தருகிறவர். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை நம்ம மயங்கிடுவோம் அப்படிதானே. சிலங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் சில காரியங்களை எதிர்பார்த்து ஒரு மயக்கம் மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிடுவோம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் மன்னாவை தருகிறார். ஹல்லேலூயா. அந்த வேளையில் கர்த்தர் மன்னாவை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவேளை மயங்கி நிற்கிற அந்த சூழ்நிலையில் நிற்கும் போது ஆண்டவர் மன்னாவை தருகிறார். அவருடைய பிள்ளைகளை வனாந்தரத்தில் அந்த மயங்கி விழுகிற வேளைகளில் இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு அந்த சொல்லுகிற சூழ்நிலைகளில் தேவன் மன்னாவை கொடுத்து ஹல்லேலூயா நான் தான் உங்களை பிழைக்க பண்ணுகிறேன், நாங்கள் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நான் தான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வல்லமையை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, தூற்றும் மாந்தரின் நடுவில் சிலங்களை தேவ பிள்ளைகள் தூற்றுகிற அப்படிதானே நிந்தனைகளுக்குள்ளாடி பரியாசம் பண்ணுகிற ஜனங்களை தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது நம்மளை சுற்றிலும் எல்லாரும் பரியாசம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாடி தேவ பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரியாசத்தின் மத்தியில் ஹல்லேலூயா அந்த பரியாசங்கள் கூடுகிற அந்த வேளைகளில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, தேற்றிட வருகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம தேவனுக்கு காத்திருக்கும் போது
நிறைய பேர் நம்மளை என்ன பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, ஏளனம் பண்ணுவாங்க, ஹல்லேலூயா, நம்மளை நிந்திப்பாங்க. அந்த நேரங்களில் எல்லாம் நம்ம அமைதியாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று மனசில், ஆண்டவரே ஹல்லேலூயா, இந்த பரியாசம் பண்ணுகிற இந்த பிள்ளைகள் மத்தியில் ஹல்லேலூயா, அவங்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது. ஆண்டவரே ஹல்லேலூயா, நீங்கள் தேற்றுங்கப்பா, ஹல்லேலூயா, நீங்கள் தேற்றுங்க. அந்த பரியாசம் பண்ணும்போது நம்முடைய கால்கள் என்ன பண்ணிடும், தள்ளாடிடும். ஹல்லேலூயா, நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியாது. ஹல்லேலூயா, அப்படித்தானே? ஹல்லேலூயா, எடுத்து வைக்கிறதுக்கு முடியாது, நம்ம விழுந்துருவோம். ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய கால்களை பலப்படுத்தி, ஹல்லேலூயா, கால்களை பலப்படுத்தி நிற்க பண்ணுகிற ஒரு தகப்பன் தான். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நல்லா நின்றுக்கிட்டு இருப்போம், சிலருடைய வார்த்தைகள், சிலருடைய அந்த இது அப்படியே என்ன பண்ணுகிறது, பரியாசங்கள் நம்ம அப்படியே வந்து ஹல்லேலூயா கால் தளர்ந்து விழுகிறதுக்கு ஏதுவாக நம்ம போவோம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த விழுகிற வேளைகளிலே கர்த்தர் அவருடைய வார்த்தையை ஹல்லேலூயா, அவருடைய கரத்தை பிடித்து நம்மளை தாங்குகிறார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக சில நேரங்களில் தூற்றும் மாந்தரின் நடுவில் நாம் நின்று கொண்டிருக்கிறோமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் ஊன்றுகோலாக வருகிறார். ஹல்லேலூயா. ஊன்றுகோலாக நம்மளுக்கு நிற்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே வந்து மயங்கி விழுகிற சூழ்நிலைகளில் நம்மளுக்கு மன்னாவை தருகிற நல்ல தகப்பனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கண்டிப்பாக தேவ பிள்ளைகள், ஹல்லேலூயா, தேவ பிள்ளைகள் சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழல்களை நாம் நிற்போம். கடலாம் துன்பத்தில் தவிப்பு என்கிறதான ஒரு இதில் நிற்போம். அதே மாதிரி ஹல்லேலூயா, ஒரு நோயாலே வாடுகிற நேரத்தில் அது வாடி போகும். ஹல்லேலூயா. மழை இல்லை, அப்படிதானே? மழை இல்லை, வெயில் மாத்திரமே இருந்தா நல்லா இருக்கிற பயிரும் அது வாடி சுருங்கி போகும். ஆனால் மழை அதன் மீது படும்போதோ, ஹல்லேலூயா, இந்த தண்ணீர் அதன் மீது படும்போதோ அது மறுபடியும் செழிக்கும். ஹல்லேலூயா. அதுபோல தான் நம்ம சில நேரங்களில் துன்பத்தில், ஹல்லேலூயா, நம்ம வாடுகிற நேரங்களில், ஹல்லேலூயா, தூற்றும் மாந்தரின் நடுவில் நம்ம கால் தளர்ந்து போயிடுவோம். ஊன்றுகோலாக நம்முடைய தேவாதி தேவன் வருகிறார். ஹல்லேலூயா. நம்ம போகிற வழியை அறிவார், நம்ம என்ன சூழ்நிலையில் நம்ம நிற்கிறோம் என்கிறத கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, அறிகிறார். ஹல்லேலூயா. கண்டிப்பா ஆண்டவர் ஊன்றுகோலாக வருவார், நம்மளை ஹல்லேலூயா பாதுகாக்கிறவராக வருவார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு மன்னாவை தருவாருங்க, அப்படித்தானே? ஹல்லேலூயா. மன்னாவை எப்போனா மயங்கி விழுகிற சூழ்நிலைகள் இல்லை. ஹல்லேலூயா. கண்டிப்பா நம்முடைய நாம் நேசிக்கும் தேவன் அவர் இயேசு, அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. அவர் ஜீவனோடு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகளில் துன்பத்தில் காணப்படுகிறோமா? மயங்கி விழுகிற பசிதனில் காணப்படுகிறோமா? ஹல்லேலூயா. தூற்றும் மாந்தரின் நடுவில் இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் காணப்படுகிறோமா? நிச்சயமாக தேவாதி தேவன் நம்மளுக்கு மன்னாவை தருவார். ஹல்லேலூயா. நம்மளை பாதுகாப்பார், நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார், நம்மளை தேற்றிட வந்துருவார். ஹல்லேலூயா. கால் தளர ஊன்றுகோலா நம்மளை தாங்கி பிடிக்கிறவராக வருவார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. என்ன நீங்க எல்லாம் அந்த தேற்ற போற கிருபைகளுக்காக, தாங்க போற கிருபைகளுக்காக இயேசுப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே அப்பா. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே, என் ஜீவிய காலமெல்லாம் அவ பாதத்தில் அமர்ந்திருப்பே அப்பா. என் ஜீவிய காலமெல்லாம் அவ பாதத்தில் அமர்ந்திருப்பே. ஹல்லேலூயா. கண்டிப்பா அவருடைய பாதத்தில் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய கிருபைகளை, அவருடைய காரியங்களை, அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய பாதம் அமர்ந்து ஆகணும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் செலவிடுகிறோமோ அதுக்கு மேலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, செயல்படுவார். நம்ம ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைத்தோம்னா அவர் என்ன பண்ணுகிறாரு, பல கிலோமீட்டர் என்ன பண்ணுவார், அவர் எடுத்து வச்சு நம்மளுக்கு வருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்குவோம். அவருடைய ஹல்லேலூயா பாதத்தில் நம்ம அமர்கிறதுக்கு நம்ம நேரத்தை செலவிடும் போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, நம்மோடு கூட ஹல்லேலூயா உறவாடுகிறார். நமக்குரிய வழிகளை, பாதைகளை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு நல்ல தகப்பன். ஆண்டவர் கூட இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்க முடியுங்க. அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2வது பாடலாக என் கூடவே இரும் ஓ இயேசு என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அப்பா நீங்க எங்க கூட இருங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நம்ம நோக்கி கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா.
என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தான பாபா. பார்த்து சொல்லுவோமே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமே, என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஆமே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் நீ வைத்தியனானீரே, சோதனை நேரத்தில் நீ நண்பனானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியன் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஆமே, என் வைத்தியன் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஆமே, என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்பா பார்த்து சொல்லுவாமே, என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே, ஆமே, என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமே, என் கூடவே இரும் அப்பா. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்பா, என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
ஆமாப்பா, நீங்க இல்லாம வாழ முடியாது. ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்தோடு சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா நீங்க இல்லாம ஹல்லேலூயா வாழ முடியாது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இல்லாம வாழ முடியாது. ஏசப்பா சொன்னாரு, என்ன இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீங்க இல்லாம வாழ முடியாதப்பா, எங்க கூட இருங்கப்பா, எங்க வாழ்க்கையில இருங்க, எங்க குடும்பத்துல இருங்க, எங்க பக்கத்துல இருங்க, நாங்க போகிற வழிகளில் பாதைகளில் ஹல்லேலூயா, நாங்கள் கைட்டு செய்கிற வேலைகளில் அப்போ நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ இங்கே கூட வாங்கப்பா. ஹல்லேலூயா. நிறைய ஆபத்துகள் வருதில்லை, நிறைய தீமைகள் வருதில்லை. ஆண்டவர் கூட இருக்கும்போது தேவன் அவை எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கை வருங்க. ஹல்லேலூயா. உயிரற்ற சூழ்நிலையில் ஹல்லேலூயா, ஒரு வெளிச்சமில்லாத ஒரு சூழ்நிலையில், இருளான சூழ்நிலைகளில், கண்ணீர் சிந்த நேரத்தில், காயப்பட்ட நேரத்தில் ஹல்லேலூயா, நம்மளுக்கு தகப்பனாக தாயாக நம்ம என்னென்ன ஹல்லேலூயா நம்ம வெறுமைப்படுறோமோ அதிலெல்லாம் தேவன் என்ன பண்ணுகிறார், நம்மளை பரிபூர்ணப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு ஹல்லேலூயா எல்லாம் நம்ம எதிலெல்லாம் குறைவா இருக்கிறோமோ அதில் பரிபூர்ணப்படுத்துகிற ஒரு அன்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்டிப்பா அப்பாவை பார்த்து, ஆண்டவரே அப்பா இந்த உலக வாழ்க்கையில் ஜீவன் உள்ள கடைசி வரைக்கும் எங்களுக்கோடு கூட இருக்கப்பா. ஹல்லேலூயா. அவர் இருக்கிறதுக்கு நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை சிந்தனைகளை அவர் எப்போதும் கூட இருக்கிறதுக்கு அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா அவர் நம்மோடு தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு தங்கி இருக்கிறார். அவர் இம்மானுவேலன். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் நம்மளை பலப்படுத்துகிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா நிச்சயமா கூட இருப்பார், நம்ம வாழ்க்கையில கூட இருப்பார், நம்முடைய குடும்பத்துல கூட இருப்பார். அவர் இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை முடியும், அது வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் நம்ம எதையும் இந்த உலகத்தில் சாதித்த முடியாது. அவருடைய வார்த்தை இல்லாம, ஹல்லேலூயா, அவருடைய கிருபை இல்லாம, அவர் நம்மளுக்கு முன் செல்லலைன்னா, அவருடைய வழிகள், அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம ஒரு காலம் நம்ம என்ன பண்ண முடியாது, எழும்ப முடியாது. ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளை எழும்ப பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளை சுதந்திரிக்க செய்கிறவர், நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவர். நன்மைகளான ஈவுகள் எல்லாம் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. அப்பாவை பார்த்து, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நீங்க தான் அப்பா, உடைய பாதம் வருகிறேன்ப்பா, உடைய சமூகத்துல நோக்குகிறேன். ஆண்டவரே அப்பா, உடைய பாதமும் இருங்க தாவே, என்னை நோக்கி பாருங்கப்பா, என்னை நோக்கி பாருங்கப்பா, எங்க கூட இருங்கப்பா. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை துதிப்போமா. இவ்வளவு நாள் ஹல்லேலூயா, நம்முடைய பிறந்த நாள் முதல் இந்த நாள் மட்டும் தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்த அந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலனுக்காக காலை வேளையில நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தலாமா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரங்களை செலுத்தலாம். நம்ம ஜீவன், சுக, பலன், அல்லது நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்தார், பிள்ளைகளை பாதுகாத்தார், இப்படி எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா, நல்ல பாடல்களை தந்து பாட வைத்ததற்காக நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, தந்த ஜீவனுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர் இந்த ஒரு புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆண்டவரே பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இரவெல்லாம் நல்ல நித்திரை தந்தீங்க, ஸ்தோத்திரம். குடும்பங்களை பாதுகாத்தீங்க, ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பாதுகாத்தீங்க, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பங்களை, பெற்றோர்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ரட்சித்தீரே அப்பா. ஆண்டவரே எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளையாக எங்களை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். மகனாக, மகளாக எங்களை மாற்றியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் பாராட்டுகிற சகல நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் எங்கள் தேவாதி தேவன் எங்களுக்கு எல்லாமுமாக இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபாவாக இருந்தீரே ஆண்டவரே. கண்ணீரை மாற்றி ஆண்டவரே களிப்பை தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வழி இல்லாத பாதைகளில் எங்களுக்கு வழிகளை திறந்து தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, ஸ்தோத்திரம். யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எபனேசரே, உதவினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நீங்க தான் எங்களை தாங்குனீங்க, நீங்க தான் எங்களை நடத்துனீங்க இயேசப்பா. நாங்கள் இந்த மட்டும் வந்ததற்கு எம்மாத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நொடியும் அப்பா, நாங்கள் கலங்கி நின்ற வேளைகளில், துன்பப்பட்ட வேளைகளில் அப்பா, இந்த காரியம் எப்படி நடக்கும்னு நின்ற பொழுதெல்லாம் என் தேவனுடைய கரம் அப்பா அதிசயமாக நடத்தினது. அந்த அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். வியாதிகளை நீக்கி போட்டதற்காக ஸ்தோத்திரம். சுகத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம்.
தடைகளை நீக்கினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, பெரிய பர்வதங்களை எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே அதை இடிந்து விழ செய்தீரே ஸ்தோத்திரம். எரிகோக்களை இடிந்து விழ செய்தீரே ஸ்தோத்திரம். அநேக செங்கடல்களை கடக்கும்படி செய்த தகப்பன் நீங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவர் நிமிடங்களுங்க தாவே துன்பத்தின் நடுவில் எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவர், எங்கள் தேவாதி தேவன் பாதுகாத்தவர். நாங்கள் இன்றைக்கும் ஜீவனோடு இருப்பது உம்முடைய மேலான கிருபைப்பா, உம்முடைய இரக்கம் அப்பா, உம்முடைய அன்பு அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின சகல நன்மைகளுக்காக ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி கர்த்தாவே. அப்பா, நீர் பாராட்டின சகல நன்மைகளுக்காக நன்றி அப்பா. நீ செய்த கிருபைகளுக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அருமை இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை எங்கத்தர் பலப்படுத்துவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை எங்க தாவே எங்கள் எல்லாரும் உடைய பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய இந்த கால வேளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை துதிர்மத்தில் அசைவாடுகிற தேவனே அப்பா, உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பங்களும் உடைய பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை எல்லாரும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய செட்டைகள் மறைவில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய ரத்தத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வார்த்தைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் பலப்படுத்துவீராக. இந்த புதிய நாளில், புதிய வழிகளில், புதிய பாதைகளில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துங்க அப்பா. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுங்க. எல்லா சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடட்டுங்க தாவே அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் புதுப்பியுங்க இயேசப்பா. ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ள ஆண்டவரே தேவனுடைய வல்லமை வீட்டுக்குள்ள கடந்து வரட்டும் அப்பா. ஒவ்வொருடைய ஆண்டவர் காணப்படுகிற வேதனைகளை கர்த்தர் மாற்றுங்க அப்பா. ஒவ்வொருடைய சூழ்நிலைகளை அப்பா, இருளான சூழல்கள் மாறட்டுங்க தாவே. திறந்த வழிகளை கர்த்தர் கொடுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க அப்பா. தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடட்டுங்க தாவே. ஆண்டவரே, கண்ணீரோடு கவலையோடு பாரத்தோடு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதாக. இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு சமாதானம், பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு ஆறுதல் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவர் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. உம்மை நோக்கி இருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. தடைகளை கர்த்தர் மாற்றுங்க. இந்த நாள் முழுதும் ஒரு ஜெயத்தோடு கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. பாவத்தை மேற்கொள்ள, சத்துருடைய கிரியைகளை மேற்கொள்ள, அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ள ஆண்டவரே காணப்படுகிற சூழ்நிலைகளில் ஆண்டவரே என் இயேசப்பாவுடைய ஆண்டவர் நாமத்தின் மூலமாக எல்லாவற்றிலும் வெற்றி பெறத்தக்கதாக இந்த நாளில் கர்த்தர் பலத்த காரியங்களை, பலத்த அற்புதங்களை, பலத்த அதிசயங்களை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஜீவிதத்துக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே மாற்றங்கள் நடக்கிறதாக. ஆண்டவரே, தேவனுக்கேற்ற மாற்றங்கள் நடப்பதாக. ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. எல்லா இருளின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நீங்கி போகட்டுங்க தாவே. ஆவியானுடைய வல்லமை பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டுங்க தாவே. தேவனுடைய கிருபை பெருகட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. அப்பா துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோங்க தாவே. அப்பா உம்முடைய பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஆவி ஆத்துமா சிந்தனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வேலைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா ஆவி ஆத்துமா சரீரத்தை, எங்களுடைய சுதந்திரங்களை அப்பா, எங்களுடைய நீர் தந்த எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய இந்த கால வேளையில் உம்முடைய பலிபீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசப்பா. தேவரீர் அசைவாடுங்கப்பா. தேவரீர் அசைவாடுங்க. தேவரீர் அசைவாடுங்க. ஒவ்வொரு குடும்பங்கள் மீது அசைவாடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அசைவாடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு கத்தாவே ஆண்டவரே, அவர்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய கிருபை முன் செல்லட்டுங்க தாவே. உம்முடைய சமூகம் முன் செல்லட்டும் அப்பா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நன்றி 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 கத்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பா. ஹல்லேலூயா. ஆமென். அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
அல்லேலூயா. இவ்வளவு நேரமாக பாட வைத்தீங்க, துதிக்க வைத்தீங்க. இந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. அந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காக இயேசப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து நீர் மீதமுள்ள பகுதிகளை கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுங்க இயேசப்பா. ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கேட்கப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனுடைய கிருபை அப்பா. ஆண்டவரே அப்பா எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வேதத்திலிருந்து சில காரியங்களை ஹல்லேலூயா ஒரு வசனத்தை நம்ம வாசித்து சிந்தித்து ஹல்லேலூயா நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வேதத்திலிருந்து மத்தேயு 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர் ஜெபாலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ஏசப்பா சொல்லுகிற வசனம். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது அதோடைய தலைப்பு பலன் கொடுக்கிற ஜெபம். ஹல்லேலூயா. பலன் கொடுக்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்டிப்பாக நம்ம ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? கேட்குறார். ஹல்லேலூயா. எல்லாருடைய ஜெபத்தை நம்ம கேட்குறார். நம்ம முதல் நாளில் பார்த்தோம், அக்கிரம சிந்தையோடு அந்த ஜெபம் பண்ணுனா நம்ம என்ன பண்ணாது? கேட்கப்படாது என்று ஆண்டவர் அந்த வார்த்தையை தந்தார். இந்த நாளிலையும் ஆண்டவர் இந்த வசனத்தை ஜெபம் என்கிறத இந்த வசனங்களை ஹல்லேலூயா கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. அப்போ அதில் தான் பலன் கொடுக்கிற ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. பலன் கொடுக்கிற ஜெபம். இதில் 5வது அதிகாரத்தில் அந்த 5வது வசனத்தில் வாசிக்கும்போது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மாயம் பண்ணுகிறவங்க. ஹல்லேலூயா. மாயம் பண்ணுறதுனா ஒரு இடத்துல யாராவது பார்க்கும்போது ஜெபம் பண்ணுவாங்க, பார்க்காத போது என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தொழில்களில் கூட நம்ம தெரியும், நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கும்போது ஜெபம் பண்ணுகிற விஷயத்திலையும் மாயம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அந்த மாயம் எப்படின்னா மனுஷர் காணும்படியாக ஜெபம் பண்ணுகிறது. அதே மாதிரி 6வது வசனத்தில் அறை வீட்டுக்குள் யாருக்கும் தெரியாதபடிக்கு என்ன பண்ணுகிறது? ஜெபம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அப்போது இந்த அதனால் வீதிகளில் ஜெபாலயங்களிலிருந்து ஜெபம் பண்ணக்கூடாது அல்ல. ஹல்லேலூயா. அப்போ இந்த ரெண்டையும் என்னது அதை செய்யும்போது தான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் என்று கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய அவருடைய சீசர்கள், அவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிதானே வெறும் வெளிகளில் மாத்திரமல்ல, ஜெப ஆலயங்களில் மாத்திரமல்ல, வீதிகளின் சந்திகளில் நின்று அங்கே மாத்திரமல்ல. ஹல்லேலூயா. அந்த மாத்திரம் நம்ம ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் தேவனுடைய அந்த பலனை அந்த ஜெபத்தினுடைய அந்த என்னது தேவனத்தில் வேண்டிக் கொள்கிற அந்த பலனை நம்ம முழுமையாக என்ன பண்ண முடியாது? அதனுடைய பலனை அறுவடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அப்போது அங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பண்ணணும். ஹல்லேலூயா. வெறும் வெளியில் மாத்திரம் நம்ம ஜெபம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கும்போது நம்மையும் வேதம் மாயக்காரர் என்று என்ன பண்ணுகிறது? கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ ஜெபம் பண்ணும் போது ஹல்லேலூயா உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ என்ன பண்ணுகிறது? ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அந்தரங்கத்தில்னா யாரும் பார்க்கல, அப்படிதானே? யாருமே பார்க்கல. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணுகிறது? செலவிட்டு ஜெபம் பண்ணுகிறது. சில உலக பிரகாரமாக நம்ம மனிதனுடைய ஒரு கேரக்டர் இருக்குது. என்னென்னா நாம் செய்கிறத எப்படியாவது மற்றவங்க என்ன பண்ணணும்? தெரியணும். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம விரும்புவோம். ஓகே, நல்லது தான். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஜெபங்களில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த ஜெபத்தில் அப்படி தானே நம்ம வெறும் ஆலயங்களில் ஜெபிக்கிறவர்களாக மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரோடு நேரம் என்ன பண்ணுகிறது? செலவிடணும். அதை தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? விரும்புகிறார். அதான் சொல்லுகிறாரு, இந்த ஜெபம் ஹல்லேலூயா அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு என்ன பண்ணுகிறாரு? பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில்
போய் ஜெபம் பண்ணாதபடிக்கு, அப்படிதானே, அங்கே நம்ம கேட்காதபடிக்கு, நம்ம வெளியில் மாத்திரம் வந்து இருக்கிற அந்த ஜெபங்கள் கொஞ்சம் பலன் என்ன பண்ணாது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவங்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன், சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ரெண்டு ஜெபம், இந்த ரெண்டுலேயும் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவலாக போகணும். ஹல்லேலூயா. ஆலயத்தில் நம்ம அங்கெல்லாம் வந்து நம்ம தேடி நம்ம ஜெபம் பண்ணுகிற அப்படி காரியங்களில் வந்து போனாலும், ஹல்லேலூயா, நம்முடைய தேவனோடு தேவன் விரும்புகிற ஒரு இது, என்னுடைய பிள்ளை என்னுடைய சமூகத்தில் என்ன பண்ணணும், நேரம் செலவிடணும். ஹல்லேலூயா. அப்போ அங்கே ஜெபம் பண்ணும் அதனுடைய பலன் வந்து என்னது, மிகுதியாக இருக்கும். ஹல்லேலூயா, மிகுதியாக இருக்கும். அப்போ இன்றிலிருந்து நாம் பலன் கொடுக்கிற ஒரு ஜெபத்தை நம்ம என்ன பண்ணணும், நாம் பண்ணணும். தேவன் விரும்புகிறது அதுதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியங்களிலும் சரி, எல்லா காரியத்திலும் சரி, நம்ம தேவனோடு, சில தேவ பிள்ளைகள் அவங்க இப்போ ஒரு நாள் வந்து செய்தி கொடுக்கணும்னா என்னது, அந்த இன்னும் ஒரு நாளை ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாடி போயிட்டு என்ன பண்ணுவாங்க, போய் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்மளும் தேவனை வந்து தேடுகிற அந்த ஜெபங்களை, ஹல்லேலூயா, நம்ம வெறும் மாயக்காரர்களை போல மட்டுமல்லாமல், ஹல்லேலூயா, நம்ம தனியாக, ஹல்லேலூயா, தேவனோடு கூட என்ன பண்ணணும், நம்ம அந்த ரெண்டு காரியத்தை நம்ம ஈக்குவலாக என்ன பண்ணுறது, நம்ம வைக்கும்போது உடனே அந்த பலனை நம்ம என்ன பண்ண முடியும், வெளியரங்கமாக நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆண்டவர் அந்த பலன் கொடுக்கிற அந்த ஜெபத்தை நாம் என்ன பண்ணணும், நம்ம பண்ணணும். ஹல்லேலூயா. மாயக்காரரை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஹல்லேலூயா, நம்ம இருக்கக்கூடாது. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது ஒருமனப்பட்ட ஜெபம். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்ட ஜெபம். மத்தேயு 18வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய பிள்ளைகள், அப்படிதானே, 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஒரு மனம். அப்போ ஒரு மனம் இல்லாமல் இருக்கும்போது என்னது, சில காரியங்கள் தடைபடும். இப்போ ஃபேமிலியாக இருக்கிறாங்க, கணவன் மனைவியாக ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறாருன்னா, அந்த 2 மனமும் அந்த ஒரே இதில் எல்லாவற்றிலும் வந்து வரும்போது தான் என்ன பண்ணுகிறது, உடனே காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் அப்படி தான், அப்படி தானே. இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க, சில காரியங்கள், சில ஆசீர்வாதங்கள் தனியாக இருக்கும்போது அது வேறு. ஆனால் கணவன் மனைவியாக குடும்பமாக இருக்கும்போது அந்த 2 பேரும் கரம் பிடிச்சு ஆண்டவரை நோக்கி நம்ம வந்து பார்க்கும்போது அந்த ஒரு மனதோடு கேட்குற அந்த விஷயத்தில் கர்த்தர் அப்படியே வந்து செய்கிற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, கரம் பிடிச்சு தேவ படத்தில் நம்ம வந்து கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் அது உண்டாகும் என்று என்ன பண்ணுகிறாரு சொல்ல. அந்த ஒரு மனத்தை என்ன பண்ணுகிறாரு ஆண்டவருக்கு இருக்க. 2 மனமாக இருக்குந்தா அந்த தேவனுடைய சமூகத்திலிருந்து எதையும் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஜெபத்துக்கு நம்ம வந்து போகிறோம், அதில் நம்ம ஒரு ஆளை அந்த ஒரு பார்க்குறோம். இப்போ வந்து பலவீனமாக இருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கும் அந்த விசுவாசம் என்ன பண்ண வேணும், எனக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சுகம் தருவார். அதே மாதிரி ஹல்லேலூயா ஜெபிக்கிறவருக்கும் என்ன வேணும், அவர் சுகம் கொடுப்பார். அந்த 2 பேருடைய மனமும் ஏசப்பாட்ட ஒரே இதாக இருந்தால் ஒரு இடத்துல இருந்து விசுவாசம் இருக்குது. ஹல்லேலூயா. இவனுக்கு இது விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்குது. அப்போ ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ணுகிறது, நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஒரு மனதில் கர்த்தர் என்ன பண்ணுகிறது, பெரிய காரியங்களை செய்கிறார். அப்போ நம்முடைய மனம் ஒரு மனமாக இருக்கணும், அப்படி தானே. ஹல்லேலூயா. சிலங்களை நம்ம ஆலயத்தில் இருப்போம், நம்முடைய மனம் வேற எங்கேயோ இருக்கும், அப்படி தானே. ஹல்லேலூயா. வீட்டில் என்ன இருக்குது, சிந்தனை வயசில் நம்ம வேற எங்கேயோ இருப்போம். ஆனால் நம்முடைய சரீரம் ஆலயத்துக்குள்ளே தான் என்ன பண்ணுகிறது, இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனதோடு நம்ம என்ன பண்ணணும், ஹல்லேலூயா, நம்ம ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக ஜெபம் பண்ணும்போது அதற்கேற்ற பலன், ஹல்லேலூயா, அது பிதாவினால் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறது, அது உண்டாகும் என்று என்ன பண்ணுகிறது, சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நம்ம ஒரு மனமாக கேட்குற காரியங்கள் அப்படி தானே. சில நம்ம ஒரு நாட்கள் இது என்ன பண்ணுவோம், ஆண்டவரை இவ்வளவு நாட்கள் நான் அப்படியே தேடி, சில பேர் என்ன பண்ணுவோம், உபவாசம் மாதிரியெல்லாம் இருப்பாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய முடிவில் அது சக்ஸஸ் என்ன பண்ணுகிறது, ஆகும். அப்படி தானே. ஹல்லேலூயா. அப்போ அதே மாதிரி தான் நம்ம ஒரு மனதோடு குடும்பத்தில், தனிப்பட்ட ஜீவிதத்தில், நம்ம குடும்ப வாழ்க்கையிலலாம் வந்து இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு மனமாக. அதே மாதிரி விசுவாசிகள் இருக்கும் அந்த ஒரே மனமாக. ஹல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், அந்த ஒரு மனம், அங்கே தேவனுடைய வார்த்தைகள் சொல்ல அந்த மனதோடு சேர்ந்து நம்ம வந்து பயணிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுகிறது, அது பிதாவினால், பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால், அப்படி தானே. ஹல்லேலூயா. நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அவருடைய துதிக்கிற இடத்துல நம்ம பக்கம் இருக்கிறார். இப்போ அவருடைய நாமத்தை
நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அவருடைய நாமத்தை நிமித்தம் கூடி வந்திருக்கிறோம், ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஒரு மனங்களில் அந்த வார்த்தைக்குள்ளாடி நம்ம பயணிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறாரு, செய்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, பார்வைக்காக என்ன பண்ணுகிறது, ஜெபம். பார்வைக்காக ஜெபம். பாருங்க மத்தேயு 23:14 வந்து பார்க்கும்போது, ஹல்லேலூயா, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. பார்வைக்காக நீங்கள் நீண்ட என்ன பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினை என்ன பண்ணுவீங்க, அடைவீர்கள். பாருங்க, வேதபாரகர் அப்படிதானே, பரிசே, இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறவங்க. அப்போ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஹல்லேலூயா, எல்லாரும் அல்ல, அப்படிதானே, எல்லாரும் அல்ல. அப்போது மாயம் பண்ணுகிறவர்கள் ஹல்லேலூயா, வெறும் வெளியில் பார்வைக்காக மற்றவங்க பார்க்கணும், அதுக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணுகிற அவைகளை குறித்து தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பார்வைக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. தேவன் என்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவன் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு, அவங்க பார்க்கணும், இவங்க பார்க்கணும், அப்படி அந்த பார்க்கும்போது மாத்திரமல்ல, பார்க்காத எப்போதும் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆமாம், அங்கே ஆண்டவர் பார்க்கும்படியாக நம்ம என்ன பண்ணணும், நாம் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே பார்வைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுறது, விதவைகள் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினையை என்ன பண்ணுவீங்க, அடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே மாதிரி அதனுடைய 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். மனுஷர் காண வேண்டும் என்று, அது மாத்திரம் அவங்கள தான் ஆண்டவர் மாயக்காரர் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம அங்கேயும் பண்ணணும், நம்ம தனிப்பட்ட நம்ம ஜீவிதத்தில் தேவனோடு யாரும் பார்க்காத அப்படிதான் அந்த சூழ்நிலைகளில் நம்ம தேவனோடு நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம கரெக்டாக வைத்திருக்கும் போது நம்மளை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆக்கினை வரணும்னு வந்து என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். மாயக்காரன்னு என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கண்டிப்பாக பார்வைக்காக என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால் வெளியில் நம்ம போகிறோம், ஐயோ அப்போ ஆலயங்களுக்கு, அப்படி அல்ல, அதனுடைய அர்த்தம் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அதையும் செய்ய வேண்டும். அதே மாதிரி நம்ம தனிப்பட்ட ஜீவிதத்தில் தேவனுக்கு என்ன பண்ணுகிறது, நம்ம இம்பார்ட்டன் என்ன பண்ணணும், நம்ம வந்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, அடுத்தது தூங்குகிற ஜெபம். ஹல்லேலூயா. மத்தேயு 26:40 பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா. ஹல்லேலூயா. 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதான்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணுகிறாரு, கேட்குறாரு. இவங்க எல்லாம் ஆண்டவர் பாருங்க, எருசலே அந்த கல்வாரி சிலுவையில் அறையப்பட வந்து போகிறாங்க. அப்போது அதை வியாகுலப்பட இவங்க 2 பேரையும் என்ன பண்ணுகிறாங்க, பேதுருவையும் ஹல்லேலூயா 2 சீசர்களை கூட்டிட்டு ஆண்டவர் என்ன பண்ண, துக்கப்பட வியாகுலப்பட போகிறார். அப்போ போயிட்டு நான் வந்து ஜெபம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னோட கூட விழித்திருங்க என்று சொல்லிட்டு என்ன பண்ணுகிறாரு, ஹல்லேலூயா போகிறார். ஆனால் அவங்க நித்திரை மயக்கம் வந்து தூங்குறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, எழுப்பி விடுகிறார். ஆனாலும் அவங்க நித்திரை மயக்கம் என்ன பண்ணுகிறது, துக்கத்தினால என்ன பண்ணுற, தூங்கிட்டாங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் தூங்குகிற ஜெபம் பண்ணுவோம். எப்போ பண்ணணும்னா, நம்மிடத்துல துக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதை நினச்சாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணுது, நித்திரை வந்துடும். நம்ம தூங்குகிற ஜெபம் தான் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஐயோ நாளைய குறித்து அந்த கவலை, அதில் இதை என்ன செய்ய போகிறோம், அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கவலை, எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு ஒரு இதை வந்துடுச்சுனாலே நம்ம தூங்கிடுவோம். அதுதான் நிறைய தூக்கத்துக்கு நம்மளுக்கு என்னது காரணம். நம்ம சிலங்களை ஜெபம் பண்ணும்போது கண்ணை அப்படி ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஒரு வாஞ்சையாக இருக்கும். நம்ம ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனே சிந்தை மண்டலங்களுக்குள்ளாடி போராட்டங்கள் வரும். ஹல்லேலூயா. திடீர்னு சத்துரு என்ன பண்ணுகிறது, நிறைய காரியங்களை அங்கே எடுத்து போடுவான். ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு இதே இல்லை பாரு, மற்றவங்களுக்கெல்லாம் செய்கிறாரு, உனக்கு செய்யலை, இப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு வரும்போது நம்முடைய ஜெபம் பாதிக்கப்படுகிறது. நம்ம தூங்கிடுவோம். நம்ம அடுத்து உடனே வந்து ஜெபம் முடிஞ்சிடும், எழும்பிடுவோம். அதில் இதை நம்ம மேற்கொள்ளணும். எப்பவும் ஜெபம் பண்ணும்போது ரெடியாக இருக்கணும். ஐயோ நான் இருக்கும்போது என் சிந்தை மண்டலத்துக்குள்ளாடி இதை கொண்டு வரான். சில தீமையை கொண்டு வருவான். நமக்கு இல்லாத பொல்லாத எண்ணங்கள் வரும். ஐயோ உனக்கு இந்த ஆள் உனக்கு இப்படி செஞ்சு அப்படின்னு எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து வரும். அடுத்தது என்ன வரும், நன்மைகள் வரும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய நோக்கம் ஜெபங்களில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து நோக்கணும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை மாத்திரம் நம்ம வந்து நோக்கணும். துக்கத்தையோ வேறு காரியங்களை யோசிக்கும் போது நம்ம தூங்கி விடுவோம். இங்கே சீசர்கள் தான், ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு தான்.
ஆனால் அவருடைய துக்கம், அந்த துக்கத்தினால என்ன பண்ணுகிறாங்க, தூங்கி போகிறாங்க. ஆண்டவர் சொல்ல 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? ஹல்லேலூயா. 1 மணி நேரம் ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு நாளையும் நிறைய 24 மணிக்கூர் தராருல்ல. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஹல்லேலூயா 1 மணி நேரம் நம்ம ஆண்டவருக்கு ஒப்புக்கூட அவருடைய பாதம் அமர்ந்து பாருங்கள், பெரிய காரியங்களை சூப்பராக ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, நமக்கு நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ண, தூங்குகிற ஜெபம் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சீசர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களும் தூங்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ நானும் தூங்க முடியும். எப்போனா என்னுடைய துக்கத்தை தேவனை காட்டிலும், ஹல்லேலூயா, என் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனை காட்டிலும் என்னுடைய துக்கத்தை, என்னுடைய காரியத்தை நான் பெருசாக எப்போ நினைக்கிறேனோ அதெல்லாம் சத்துரு காட்டுவான் நம்மளுடைய சிந்தனைகளுக்குள்ளாடி. அதை நம்ம மேற்கொள்ளணும். அதை காட்டி அதை யோசித்தோன்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்படியே வந்து உட்கார வச்சிடும். உடனே ஜெபத்தை முடிச்சுட்டு எழும்பிடுவோம். ஹல்லேலூயா. அப்போது என்ன பண்ணுறது, நம்ம தூங்குகிற ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம பாருங்க லூக்கா 18:10, லூக்கா 18:10 பாருங்க, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா என்று பண்ணக்கூடாது, அந்த பண்ணுகிறது ஜெபம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மளை உயர்த்தி என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க கூடாது. அப்போ அவங்க பாருங்க, நம்மளுக்கு தெரியும் ரெண்டு பேர் ஜெபம் பண்ண என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அப்போ ஜெபம் பண்ணும் ஒரு ஆள் பரிசேயன், ஒரு ஆள் ஆயக்காரன், ஒரு ஆள் நல்ல ஒரு நீதிமான், அப்படி ஒரு ஆள் பாவத்தில் நிற்கிற ஒரு இது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்ம வந்து போகும்போது நிச்சயமாக கம்பேரிசன், நான் அவனை காட்டிலும் பெரிய ஆள், நான் ஆண்டவரை தேடுகிறேன், இப்படி அந்த தேவ சமூகத்தில் போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் செய்யக்கூடாது. நம்ம எல்லாருமே பாவி என்கிற உணர்வு நம்மளுக்குள்ளே இருக்கணும். தேவன் தான் நம்மளை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அப்போது நம்மளை உயர்த்தி இன்னொரு ஆளை என்ன பண்ணுகிறது, தாழ்த்தக்கூடாது தேவ சமூகத்தில். ஏன்னா தேவனுடைய பார்வை இந்த உலகம் எழுத்துல எல்லா மனிதனும் பாவி தான். அப்படி தானே? அவருடைய இரத்தத்தினால என்ன பண்ணுகிறார், நம்ம நீதிமான்களாக மாற்றி, அவருடைய கிருபையினால் மாற்றி இருக்கிறார். அப்போ என்ன மாற்றினவர், என்னது, ஒரு ஆயக்காரன் ஒரு பாவியம் என்ன பண்ணுகிறாரு, மாற்றுவார். அப்படி என்கிற உணர்வோடு நம்ம தேவ சமூகத்தில் வந்து என்ன பண்ணணும், போகணும். கம்பேரிசன், மற்றவர்களை குறித்து என்னது கம்பேரிசன் பண்ணி வந்து என்ன பண்ணக்கூடாது, தேவ சமூகத்தில் போய் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அதே மாதிரி கடந்த நாட்களில் நான் நிறைய ஆண்டு நன்மை செஞ்சுருக்கிறாரு அப்படி என்கிற ஒரு இதுலேயும் போகக்கூடாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்குறான்ப்பா, ஹல்லேலூயா, உம்முடைய பிரசனத்தை நோக்கிற, என் மீது கிருபையாக இருங்கப்பா, இரக்கமாக இருங்க. அந்த ஆயக்காரன் சொன்னான் பாருங்க, அப்படி தானே, தூரத்தில் நின்று கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும், அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஹல்லேலூயா. பரிசின்னு சொல்கிறான், என்ன சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி செஞ்சேன், அவனை மாதிரி அல்ல, நான் சூப்பராக செய்யணும். சில நேரங்கள் இன்னைக்கு நம்ம தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அப்படி வரும், அப்படி ஒரு பெருமை வரும், உயர்த்துகிற, அதெல்லாம் வந்து தேவ சமூகத்தில் என்ன பண்ண முடியாது, நம்ம கொண்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீங்கள் தான் எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறப்பா, உங்களுடைய கிருபையை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து போய் கேட்கணும், நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை அப்படின்னு வந்து அந்த கம்பேரிசனோடு என்ன பண்ணக்கூடாது, நம்ம போகக்கூடாது. நம்மளை தாழ்த்தி போகணும். ஆண்டவர் தான் சொல்கிறாரு, தேவ சமூகத்தில் வரும்போது உன்னை தாழ்த்தி, அப்போ தாழ்த்தும் போது தாழ்த்துகிற அந்த ஜெபத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஆண்டவருடைய கிருபை நம்ம மீது ஹல்லேலூயா பரிபூரணமாக என்ன பண்ணுகிறது, விளங்கும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு 5 காரியத்தை ஆண்டவர், நேற்றுக்கு திடீர்னு அந்த இரவில் அந்த வசனத்தை தந்தார். என்னப்பா சொல்கிறது அப்படின்னு யோசிச்சிருக்கும்போது திடீர்னு ஒரு பலனை வந்து கொடுத்தாரு ஆண்டவர். அதே வசனம் நிறைய நேரம் வாசித்திருப்போம், ஆனால் அந்த தலைப்புகளை கொடுத்து இந்தந்த காரியங்கள் ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனங்களை தந்து ஞாபகப்படுத்தினார். கண்டிப்பாக அது எனக்கும் அது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக அதை கேட்குற உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசியிருக்கும். நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, இன்னைக்கு நான் என்ன பண்ணுகிறேன், ஒரு முடிவு எடுக்கிறப்பா, பலன் கொடுக்கிற ஒரு ஜெபத்தை பண்ணுவேன். வெறும் ஆலயங்களில் மாத்திரமல்ல, பார்வைக்காக மாத்திரமல்லப்பா, உம்முடைய சமூகத்தில் நான் ஆண்டவர் செலவிடுகிறேன்ப்பா, கொஞ்சம் அமருகிறேன்ப்பா, அந்த பலனை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. ஏன்னா நிறைய சோர்வுகள் வரும், தேவன்கிட்ட தான் கேட்கணும்ப்பா. நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன், என்னால் முடியாது, என் சரீரம் பலவீனம் உள்ளது, எனக்கு சிந்தைகள் எல்லாம் அப்படி இப்படி போகும். ஆனால் நீங்கள் அந்த ஜெபிக்க அந்த கிருபையை தாங்க, அந்த அபிஷேகத்தை தாங்க, அந்த வல்லமையை தாங்க அப்படின்னு கேட்கணும். கேட்டுட்டு தான் வந்து ஜெபத்துக்கு போகும்போது ஆண்டவர் வல்லமையாக நம்மளை என்ன பண்ணுகிறாரு, எடுத்து பயன்படுத்துவார். அப்படின்னால தான் நம்ம நிறைய நேரம் சோர்வு இல்லாமல் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஜெபிக்க
முடியும். அது இல்லைன்னா தேவன் இல்லைன்னா தேவனை அழைக்காமல் இருந்தால் நம்மளால் கொஞ்ச நேரம் கூட ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம முடிச்சிருவோம் ஜெபங்களை. இல்லை தூக்கம் வந்துடும். இது வேறு ஏதாவது மாமிசம் நம்மளை என்ன பண்ணிடும், மேற்கொண்டுடும். ஆண்டோட சமூகத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பலன் கொடுக்குற ஜெபத்தை பண்ணணும்ப்பா. ஹல்லேலூயா. நான் ஒருமனப்பட்ட ஜெபத்தை நான் இன்னைக்கு ஆண்டவர் பண்ணுறதுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் பார்வைக்காக ஜெபம் பண்ணுகிறதில்ல, நீங்கள் பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ண, நான் ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட துக்கம் பண்ணும்போது நான் தூங்கிடுவோம்ப்பா. தூங்குற ஜெபம் பண்ணக்கூடாது, அதை மாற்றுகிற ஒரு தேவனை ஹல்லேலூயா அங்கே பார்க்கணும். எனக்கு சிலங்களை அந்த துக்கத்தை காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி கொண்டு வரும்போது இயேசுவின் நாமத்தினால் அப்பாலப்போ என் ஆண்டவரை நோக்கணும், இதிலிருந்து என் தேவன் மாற்றுவார் என்று சொல்லி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது துக்கம் என்னது, தூங்குகிற ஜெபம் என்ன பண்ண மாட்டோம், விழித்திருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தன்னை உயர்த்தி ஜெபம் பண்ண கூடாது. அப்போ இந்த காரியங்களுக்கு நம்மளை ஹல்லேலூயா அர்ப்பணித்து பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் வந்து செய்வார். கர்த்ததாமே இந்த வார்த்தையின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதோ என்ற சமூகத்தில் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாளில் இந்த தந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. என்னோடு கூட பேசியிருக்கு. ஆண்டோட சமூகத்தை சொல்லுங்கள், ஆண்டவரே இதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் வந்திருக்கிறேன்ப்பா, ஆனால் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் எப்படி இருக்கிறேன், ஹல்லேலூயா. என்னுடைய ஜெப ஜீவிதம் எப்படி இருக்கிறது, ஒரு மாயம் பண்ணுகிறவன மாதிரி மற்றவங்களுடைய பார்வையில் நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க, நல்லா ஆலயத்துக்கு போடுறாங்க, இந்த காரியங்களெல்லாம் வந்து செய்கிறாங்க அப்படின்னு ஓகே எல்லாரும் சொல்கிறாங்க. அதோடு நம்ம திருப்திப்படக்கூடாது. நம்ம உள்ளத்துக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டவருடைய பார்வையில் நம்முடைய ஜெபஜீவியம் எப்படி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு ஹல்லேலூயா நம்மளை ஆண்டவரே இதோ உம்முடைய சமூகத்தை நான் தருகிறேனப்பா. இந்த கேட்ட இந்த வார்த்தையின்படி ஹல்லேலூயா நினைவுபடுத்தின இந்த வார்த்தையின்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னை மாற்றுங்கப்பா, நல்லா ஜெபிக்க உதவி செய்யுங்க. நம் பலனை பெற்றுக்கொள்கிற ஜெபத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நீர் அப்படி செய்கிறது நடக்கணும்ப்பா. அந்த ஜெபத்தை நான் என்ன பண்ணணும், நான் பண்ணணும் ஆண்டவரே. வேற ஹல்லேலூயா அந்த பலன் கூடாத அந்த ஜெபத்தை நான் வந்து பண்ணாதபடிக்கு ஆண்டவரே இருக்க எனக்கு பலனும் கிருபைகளும் தாருங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பாமே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டோட சமுத்திரம் ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி அப்பா இந்த ஜெபத்தை இந்த நாளில் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீங்கப்பா, நல்ல பாடலை தந்தீங்கப்பா, வசனங்களை தந்தீங்க ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஜெப ஜீவிதம் அப்பா பலன் கொடுக்கிற ஒரு ஜெபமாக ஹல்லேலூயா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சப்பா ஆண்டவரை நினைவுபடுத்தி தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து. ஆண்டவரே இன்றைக்கு நீ நினைவுபடுத்தின இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் என்னை அர்ப்பணிக்கிறேன்
பண்ணப்பா. எனக்குள்ளும் ஆண்டவரே அப்பா என்ன அப்படி மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. நான் ஆண்டவரே பார்வைக்காகவோ ஆண்டவரே அதில் நான் திருப்திப்பட்டு நின்றக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அதற்கு மேலாக நீர் விரும்புகிற ஹல்லேலூயா அந்த ஜெபத்தை நாங்கள் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. ஒரு மாற்றத்தை ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கிருபை தாங்கப்பா, எனக்கு ஜெபிக்க விளந்தாருங்கப்பா. நானும் தூங்குகிறேன்ப்பா, நானும் ஆண்டவரே அப்பா சொல்லுங்க மட்டும் நடிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க பார்க்குறீங்க என்னால் ஜெபிக்க முடியலப்பா. அந்த ஜெபாவி எனக்கு தாருங்க. கேளுங்க. ஹல்லேலூயா. அந்த ஜெபாவி எனக்கு தாங்கப்பா. என்னை எழுப்பி விடுங்கப்பா ஆண்டவரே, என்னை எழுப்பி விடுங்க. நான் ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன், முடியல. அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை அந்த அபிஷேகத்தின் கால வேளையில தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க கேளுங்க கேளுங்க. கண்டிப்பா கேட்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஆவியை தந்தருளுகிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை தந்தருளுகிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் மகா இரக்கமும் கிருபையும் ஆண்டவரே நிறைந்த எங்கள் நல்ல இயேசப்பா, இந்த நல்ல வேளைக்காக இந்த கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இவ்வளவு நேரமாக உம்மை துதிக்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கொண்ட கிருபைகளுக்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே சொன்ன இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவரே யாரெல்லாம் உமக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே இயேசப்பா. ஹல்லேலூயா. ஒரு சாட்சிகளை கர்த்தர் கொடுங்க. இந்த நாளிலிருந்து என் தேவன் ஜெப ஜீவிதத்தில் ஹல்லேலூயா தேவன் விரும்புகிற அந்த ஜெபத்தை பண்ணும்படி என் தேவன் வைத்தார். ஹல்லேலூயா. அதன் மூலம் நிறைய பலனை நான் தேவனிடத்தில் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஒருவேளை மங்கி ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளில் அந்த மங்கி எறிகிற அந்த ஜெப ஜீவிதத்தை மறுபடியும் கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இந்த அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. பலத்த காரியங்களை கர்த்தர் ஒருவருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஜீவிதத்தில் கர்த்தர் செய்து நீர் மகிழ பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் அப்பா உம்மை தேடி நாடி ஓடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் உடைய பலிபீடத்தில் ஒப்புக்கொடும். அவருடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம், அவருடைய வேலைகளை ஒப்புக் கொடுக்குறோம் இயேசப்பா. பிள்ளையுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா இந்த நாள் முழுதும் ஜெயத்தோடு கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. எந்த காரியங்களில் கர்த்தாவே கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா நிறைவான பலன் என் இயேசப்பாவால் உண்டாகட்டும் இயேசப்பா. ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. நல்ல சரீர சுக பலங்கள் ஆரோக்கியத்தை கொடுங்க. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவர் போக்கிலும் வரத்திலும் எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறாங்களோ வியாதிகளை கர்த்தர் நீக்கிப்படுங்கப்பா. ஒரு சுகம் ஆண்டவரே அப்பா இயேசப்பாவுடைய நாமத்தின் மூலமாக ஒரு சுகம் கர்த்தாவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும், சரீரத்தில் உண்டாகட்டும். ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க எல்லாரையும் இந்த நாளில் ஜெயத்தோடு கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. இந்த நாளில் வந்திருந்த இந்த பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்த வருகிற நாட்களில் இந்த நடக்கிற இந்த ஒவ்வொரு நாளும் நடக்கிற இந்த ஆராதனைகளை செய்யக்கூடிய அந்த பலனை நீர் எங்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலனால் ஒன்றும் செய்ய முடியாப்பா, உம்முடைய பலன் தான். உம்முடைய பலன் எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம்ப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால ஒவ்வொரு குடும்பங்களும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நாங்கள் பார்க்கலப்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கப்பா. எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இயேசப்பா. அந்த ஒரு மணி நேரம் இந்த கால வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இந்த செலவிட்ட அந்த நேரங்கள் அது மிகுந்த ஒரு பலனை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கும்படியாக கர்த்தர் நீர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை ஜெயத்தோடு கர்த்தர் வழி நடத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் இயேசப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம ஒவ்வொரு கூட தங்கியிருப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.